வெண்ணிலவு சாரல் நீ வீசும் குளிர் காதல் நீ ஆசை வந்து ஆசை தீர அடுகின்ற ஊஞ்சல் நீ கொட்டும் பனி மாயம் நீ கோடை வெயில் சாயம் நீ துள்ளி விளையாடும் அன்பில் தோகையாகும் காலம் நீ மோதும். உங்க ரெண்டு பேத்தையும் இப்படி பார்க்க எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே வெயிட் பண்ணுங்க, இப்ப நான் வந்துடுறேன். டேய் எங்கடா போற? அப்படியே வெயிட் பண்ணிட்டீனா இதோ வந்துடுறேன். இவன் ஒருத்தன் ஏதாச்சும் ஒண்ணு கோமாளித்தனமா பண்ணிட்டு இருப்பான். ரெடி. டேய் என்னடா இது வேஷம்? அது ஒண்ணும் இல்ல டீனா, உள்ள ஃபங்க்ஷனை கவர் பண்றதுக்கு ஒரு போட்டோகிராஃபர் வந்திருந்தார்ல, அப்படியே அவரோட காஸ்டியூமா ஆட்டைய போட்டாச்சு. டேய் ஏன்டா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? சரி சரி பேசினாலாம் போதும். அப்படியே ரெண்டு பேரும் இங்க பாருங்க. ஸ்மைல் ப்ளீஸ். ஓகே. டீனா, இப்ப நீ இந்து மேம் மேல அப்படியே கை வச்ச மாதிரி ஒரு போஸ் கொடு. பரவாயில்லையே ராஜேஷ், போட்டோகிராஃபரோட காஸ்டியூமை தான் ஆட்டை போட்டேன்னு பார்த்தா நிஜ போட்டோகிராஃபர் மாதிரியே ஆயிட்டியே. என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்க? இப்பெல்லாம் எல்லார் கையிலயும் மொபைல் இருக்கு, எல்லாரும் போட்டோகிராஃபர் ஆயிட்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு நாளைக்கு நானும் போட்டோகிராஃபர் ஆயிக்கிறேனே. டீனா, நான் சொன்ன மாதிரி போஸ் கொடு. சரி சரி, இல்லைன்னா விட்டுறவா போற? இந்த போஸ் ஓகேவா? பரவாயில்ல டீனா, நான் சொன்னதை அப்படியே புரிஞ்சுக்கிட்டே. வெரி குட். உனக்கும் கூட ஒரு ஓரத்துல கொஞ்சோண்டு மூளை இருக்கு போல. டேய் தேவையில்லாம பேசுன, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சரி சரி கோவப்படாதம்மா. இப்பெல்லாம் நீ கோவப்பட்டீனா அப்புறம் எப்படி போட்டோல அழகா தெரியுவேன்? ஸ்மைல் ப்ளீஸ். பரவாயில்ல, எனக்கு இந்த மூஞ்சியே நல்லா தான் இருக்கும். அப்படியே போட்டோ எடு. சரி ஓகே, சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். என்ன ராஜேஷ், போட்டோ எடுத்து முடிச்சாச்சா? இல்ல இந்து மேடம். இன்னும் இல்லையா? ஏன் மேம் இப்படி அவசரப்படுறீங்க? அதான் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ண இன்னும் ½ hour இருக்குல்ல. சரி சரி 20 minutes கிட்ட இருக்குல்ல, நம்ம கொஞ்ச நேரம் போட்டோ எடுத்துட்டு போவோமே. சரிப்பா, ஆனா வேமா எடுத்து முடிங்க, சஞ்சய் வந்துட்டானா திட்டுவான். டேய் ஆமாண்டா, நீ பாட்டுக்கு அந்த போஸ் கூட இந்த போஸ் கூட லேட் ஆக்கிட்டு இருக்க, அப்புறம் சஞ்சய் சார் கிட்ட வாங்கி கட்ட போறோம் பாத்துக்கோ. அப்படிலாம் ஆகாதுமா, நான் பாத்துக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு போஸ்ட் தான். இப்போ என்ன பண்றீங்கன்னா, நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் கை வச்ச மாதிரி ஒன் சைடா திரும்பி நில்லுங்க. சரி ஓகே, வேமா எடு. இது ஓகேவா? மேம் பக்கா மேம், சூப்பரா இருக்கு. அப்படியே நில்லுங்க. இந்தோ சோ மேடம், சஞ்சய் சார் வந்துட்டார் போல. நான் போய் இந்த கேமரா கொடுத்துட்டு வந்துடுறேன். சீக்கிரமா போ. இந்து, இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? வேமா ரெடி ஆயிட்டு மேல பார்ட்டி ஹாலுக்கு வந்துருன்னு சொல்லிட்டு தானே போனேன். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? சஞ்சு, அதான் வந்துட்டேன்ல, இப்ப மேல வரலான்னு தான் பாருந்தேன், அதுக்குள்ளே நீயே வந்துட்ட. வா போலாம். நில்லு. என்னாச்சு சஞ்சு? ஆமா, இது என்ன ட்ரெஸ்? என்னப்பா விளாடுறியா? நீ கொடுத்துட்டு வந்த சாரியை தானே கட்டிட்டு வந்திருக்கேன். விளாடாத இந்து, நான் கொடுத்த ட்ரெஸ் இதுவே கிடையாது. என்ன சொல்ற நீ? நம்ம கார்ல இந்த சாரி தான் ஒரு பேக்ல இருந்தது. சோ என்ன இரிட்டேட் பண்ற மாதிரியே பண்ணிட்டு இருக்க இந்து. இப்ப பாரு, டைம் வேற ஆச்சு. இனிமேல் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தா எவ்வளவு நேரம் ஆகுறது? பரவாயில்லப்பா, இதுக்கு எதுக்கு நீ டென்ஷன் ஆயிட்டு இருக்க? எனக்கு இந்த சாரியே கம்ஃபர்டபிளா தான் இருக்கு, நல்லா தானே இருக்கு. வா போலாம். நல்லா இருக்கா? அத நான் சொல்லணும், நீ சொல்லக்கூடாது. இது ஒரு சின்ன விஷயம்ப்பா, இதுக்கு ஏன் கோவப்படுற? எது சின்ன விஷயம்? அங்க பாரு, உன்ன நீயே பாரு முத, இவ்வளவு சிம்பிளான சாரி கட்டியிருக்கேன்னு. இதுல என்னப்பா இருக்கு? சிம்பிளா இருக்கதான் எனக்கு பிடிச்சிருக்கு. இங்க பாரு, தேவையில்லாம டென்ஷன் ஆகாம வா போலாம் நம்ம. சஞ்சய் சார், சாரி சார், எல்லா தப்பும் என் மேலதான். நீங்க இந்து மேடம் மேல கோவப்படாதீங்க. டீனா, என்னடி சொல்ற? உனக்கு தெரியாது இந்து, நீ அமைதியாரு. உங்க கார்ல அந்த பேக்ல இருந்த ட்ரெஸ்ஸை மாத்தி வச்சது நான் தான். சாரி சார், நான் உங்ககிட்ட சொல்லிட்டு பண்ணிருக்கணும், சொல்லாம பண்ணது என் தப்பு தான். பண்றதெல்லாம் பண்ணிட்டு சாரி கேட்டா எல்லாம் சரியா போகுமா? சோ இந்து, என் கூட வா, அந்த ட்ரெஸ் எடுத்து தரேன், அதை சேஞ்ச் பண்ணிட்டு வா. சஞ்சய், நீ எதுக்கு இப்படி வியர்டா பிஹேவ் பண்ற? எனக்கு இந்த ட்ரெஸ்ஸே ஓகே தான் சொல்றேன்ல, அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு பிரச்சனை தான். எனக்கு நீ இந்த சாரியில ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ண கூடாது. அதான் ஏன்? ஏன்னா இந்த ட்ரெஸ்ல பார்க்க நீ என் கம்பெனி ஸ்டாஃப் மாதிரி இருக்க, என் பொண்டாட்டி மாதிரி இல்ல. போதுமா? சஞ்சய், இல்ல இந்து, சஞ்சய் சார் சொல்றதும் கரெக்ட் தான்.
நீ எங்களை மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணக்கூடாது. போ, அவர் தான் சொல்றாருல உனக்கான ட்ரெஸ் எடுத்து தரேன்னு. போ இந்து, சேஞ்ச் பண்ணிட்டு வா ப்ளீஸ். ஏய், என்னடி நீ அவர் மாதிரி புரியாம பேசிட்டு இருக்க? ஒருத்தரோட ரெஸ்பெக்ட்ங்கிறது அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்னால வர்றது கிடையாது, அவங்களோட கேரக்டர்னால வர்றது. அப்போ என் கேரக்டர் சரியில்லைன்னு சொல்றியா? சஞ்சு, நான் அப்படி சொல்லவே வரல. உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி வித்தியாசமா பிஹேவ் பண்ற? ஃபைனலா கேக்குறேன் இந்து, எனக்காக நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர முடியுமா முடியாதா? முடியாது இந்து, ப்ளீஸ் டி, தயவு செய்து எனக்காக போய் சேஞ்ச் பண்ணிட்டு வாடி ப்ளீஸ். உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். சார், அவங்க ஏதோ தெரியாம அப்படி பேசிட்டு இருக்காங்க சார், நீங்க கூட்டிட்டு போங்க அவங்கள. வா சீக்கிரமா, டைம் ஆகுது. ஏண்டி அவர்கிட்ட அப்படி சொன்ன? இன்னைக்கு ஒரு நாளாவது நம்ம 2 பேரும் நல்லா ஜாலியா பேசிக்கிட்டே சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சேன். நீயும் நானும் இந்த மாதிரி ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு. காலேஜ் ட்ரெஸ்ல செட் சாரி செட் சுடிதார்னு எடுத்து போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இப்போதாண்டி ஒன்று போல ட்ரெஸ் பண்ணியிருக்கோம். அதை நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? அந்த சந்தோஷம்லாம் வெறும் 10 நிமிஷம் தானா? ஹே, இங்க பாரு இந்து, எதுக்கு இப்படி பாட்டி மாதிரி பேசிட்டு இருக்க? இப்போ என்ன, நம்ம இதான் லாஸ்டா சந்திக்கிறோமா என்ன? இதுக்கப்புறமும் டெய்லி ஆஃபீஸில் பார்க்கத்தானே போகிறோம். இனிமேல் ஒன்று போல கட்டிக்கிட்டா போச்சு. ப்ளீஸ்மா போ, உங்க ஆளு திரும்ப கத்த போறாரு, வேமா போ. சாரி டீனா, அவர் சார்பா நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவர் பேசுனது கண்டிப்பா உன்னை ஹர்ட் பண்ணிருக்கும்னு எனக்கு தெரியும். ஹே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடி, நீ பாட்டு கண்டதையும் போட்டு யோசிக்காம பேசாம போ. நீங்க இப்படி உட்காருங்க, நான் போய் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். இல்ல கீர்த்தி, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நான் உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். இவருக்கு என்னதான் ஆச்சு? இவரை புரிஞ்சுக்கவே முடியலையே. ஈவினிங் தான் என்கிட்ட அவ்வளோ சண்டை போட்டாரு, இப்போ நடனா பேசணுங்கிறாரு. சரி சொல்லுங்க. என்ன? அது ஒன்றும் இல்லை, ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களே, அதான் சொல்லுங்கன்னு சொன்னேன். என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு அமைதியாகவே இருக்கீங்க. அது வந்து கீர்த்தி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். என்ன சாரியா? எதுக்கு? அது சாரி கீர்த்தி, உங்ககிட்ட நான் ஈவினிங்லேருந்தே ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணிட்டேன். அது எனக்கு ரொம்ப கில்ட்டாக ஃபீல் ஆச்சு. அதனால தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும்னு தோணுச்சு. ஓ, உங்களுக்கு அப்படிலாம் கூட ஃபீல் ஆகுமா? கீர்த்தி, நான் நிஜமாவே உங்ககிட்ட சாரி கேட்கணும்னு தான் வந்தேன். பேசுறதெல்லாம் பேசிட்டு ஜஸ்ட் ஒரு சாரி கேட்கறதுனால எல்லாம் சரியா போயிடாது ராஜு. ஐ அண்டர்ஸ்டாண்ட் கீர்த்தி, எனக்கு புரியுது. நான் அவ்வளோ தூரம் உன்னை காயப்படுத்திட்டு இப்போ ஜஸ்ட்டு சாரின்னு ஒரு வார்த்தையில் எல்லாத்தையும் சரி பண்ண முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் எனக்கு உன்கிட்ட சாரி கேட்கணும்னு தோணுச்சு. ஓ, அப்போ இந்த ஒரு விஷயத்த சொல்றதுக்காக தான் என் கூட வீடு வரைக்கும் வந்தீங்களா? அது கீர்த்தி, நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு கிளாரிட்டி இருக்கணும்னு நினைக்கிறேன். என்ன கிளாரிட்டி? யாரை பத்தின கிளாரிட்டி? என்னதான் சொல்ல வரீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அது வந்து கீர்த்தி, நீ என்னை பற்றி என்ன நினைக்கிறேங்கிறத நான் இன்னைக்கு தான் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் நீயே இவ்வளோ ஓப்பனப்பா சொல்லுவேன் நான் சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. எந்த விஷயத்த சொல்றீங்க? அதான் இன்னைக்கு ஈவினிங் நீ என்கிட்ட ஒன்று சொன்னியே, நீ என்ன... ஆமா சொன்னதான். என்ன அவ்வளோ ஓப்பனா பேச வச்சதே நீங்க தான் தெரியுமா? எந்த பொண்ணும் ஃபர்ஸ்ட் தன்னோட லவ்வர் தான்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணணும் தான் நினைப்பா. ஆனா ஏ வாயாலே சொல்ல வச்சீங்களே நீங்க. கீர்த்தி, இதை பற்றி தான் நான் உன்கிட்ட பேசலான்னு வந்தேன். இப்படி பேசுறத முதல் நிறுத்து. நான் ஒன்றும் உன்னோட லவ்வர் கிடையாது. ஓ, ஐயோ என்னால முடியல. நினைச்சேன் என்னடா வேதாளம் முருங்கை மரம் ஏறாம இருக்கேன்னு. அப்போ நீங்க என்ன லவ் பண்ணல, இத சொல்லிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கீங்க, அப்படித்தானே? கீர்த்தி, இங்க பாரு, நான் இப்போ உன்கிட்ட சண்டை போடுறதுக்கோ கோவப்படுறதுக்கோ இல்ல ஆர்கியூ பண்றதுக்கோ வரல. என் மனசுல என்ன இருக்கோ அதை உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். என்னை பத்தின கிளாரிட்டி வேணும் உனக்கு. நீ எந்த அடிப்படையில எதை வச்சுக்கிட்டு நீ என்ன லவ் பண்றேன்னு சொல்ற? இப்ப அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க தான் என்ன லவ்வே பண்ணலையே, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு? என்ன பாத்துக்க எனக்கு தெரியும், நீங்க கிளம்பலாம். இதை பார் கீர்த்தி, நான் ஆரம்பத்துல சொன்னதுதான் இப்பயும் சொல்றேன். நான் இங்க உன்கிட்ட சண்டை போட வரல, உனக்கு பேசி புரிய வைக்கலான்னு வந்திருக்கேன்.
ஓ அப்படியா? என்ன புரிய வைக்க போறீங்க? இங்க பாரு, எப்பயுமே என் கூட பழகுறவங்க சந்தோஷமா ஜாலியா இருக்கணும் தான் நான் எப்பயுமே எதிர்பார்ப்பேன். ஆனா விஷயத்துல எப்பயுமே அது ஏற்க மாறாதான் நடந்திருக்கு. எப்பயுமே நமக்கு 2 பேருக்கும் நடுவுல ஏதாவது ஒரு சண்டை வந்துகிட்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்படி சண்டைகளுக்கு நடுவுல எங்க இருந்து வந்துச்சு இந்த லவ்? எதனால உனக்கு அப்படி தோணுது? நீ ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க கீர்த்தி. இங்க பாருங்க ராஜு, ஒருத்தரை நமக்கு பிடிக்கலைனா அதுக்கு 1000 காரணம் சொல்லலாம். ஆனா அதே சமயத்துல ஒருத்தரை நமக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, அவங்க இல்லாம நம்ம இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தோம்னா அவங்கள நமக்கு எதனால பிடிச்சிச்சு அப்படிங்கிற ரீசனை தேடி பார்த்தாலும் கிடைக்காது ராஜு. ஏன்னா எல்லா மொமெண்ட்ஸ்லயுமே அவங்கள நமக்கு பிடிச்சிருக்கும். அப்படி இருக்கல பர்டிகுலரா ஒரு திங்ஸை மட்டும் எப்படி எடுத்து சொல்ல முடியும்? ஹேய், உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது. நான் தான் சொல்றேன்ல, என்னை பத்தி என்னடி தெரியும் உனக்கு? எதை வச்சு என்ன லவ் பண்றேங்கிற? நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் என்கிட்ட இருந்து வர ஒரே பதில் இதுதான். உங்களை எல்லா விஷயத்துலயும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனாலதான் உங்களை லவ் பண்ணேன். போதுமா? அதனாலலாம் எனக்கு எடுத்து சொல்ல தெரியாது. பொய்யா பழகுற மட்டும் வேணா அது அதுக்கு காரணம் இருக்கும். நான் உண்மையா பழகினேன். நேத்துடி, ஒருத்தன் தான் கிட்ட எப்படி பழகுறான்னு கூட புரிஞ்சுக்க தெரியல. அதுல நீ உண்மையா வேற பழகுனியா என்கிட்ட? என்னை பத்தி என்னடி தெரியும் உனக்கு? என்ன தெரியும்? நீ யாரு எனக்கு? என் தங்கச்சியோட ஃப்ரெண்டு. தங்கச்சியோட அண்ணனை தன்னோட அண்ணனா பார்க்கணுங்கிற சென்ஸ் கூட உனக்கு இல்லையில? நினைச்சேன், என்னடா இன்னும் அந்த விஷயத்தை இழுக்கலையேன்னு. உங்களுக்கு என்ன காயப்படுத்த அந்த ஒரு விஷயம் தான் கிடைக்குது இல்ல? எப்ப பாரு இதையே சொல்லி காயப்படுத்திட்டு இருக்கீங்க. நான் ஒன்னும் உன்னை காயப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்லல, உண்மையை எடுத்து சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன உண்மை? எங்க உங்க மனசை தொட்டு சொல்லுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கல? நீங்க எப்பயுமே என்ன தங்கச்சியா தான் பாத்தீங்கன்னு சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க, இதுக்கு அமைதியா இருக்கீங்க? நீங்க தங்கச்சியா தான் பாத்தீங்களா என்ன? ஆமா, நான் எப்பயும் உன்னை தங்கச்சியா தான் பார்த்தேன். போதுமா? எவ்வளவு அசால்ட்டா சொல்லிட்டீங்கல்ல. உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லும்போது உங்க நாக்கு கூசல? பொய் சொல்றமேனு உடம்பு கூசல? ச்சே. இங்க பாரு கீர்த்தி, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். சரி, நான் ஒத்துக்கிறேன். உங்களுக்கு என் மேல ஃபீலிங்ஸ் இல்ல, லவ் இல்ல, எதுவுமே இல்ல. அப்புறம் எதுக்கு என் கூட வந்தீங்க? வந்து எனக்கு எதுக்கு இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க தான் என்ன லவ்வே பண்ணலைல. நான் எப்படி பண்ணா உங்களுக்கு என்ன? போனா போறான்னு விட்டுட்டு போக வேண்டியதானே? நான் தான் இப்ப உங்க பக்கமே வரது இல்லைல. அப்புறம் எதுக்கு என்கிட்ட தேடி வந்து பேசுறீங்க? சொல்றேன், கேட்டுக்கோ. இங்க பாரு கீர்த்தி, எனக்கு ஒன்றும் உன்கிட்ட பேசணும் ஆசைலாம் கிடையாது. ஆனாலும் என்னால நீ கஷ்டப்படுறத பார்க்கும்போது அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. என்னதான் இருந்தாலும் நீ என் தங்கச்சியோட ஃப்ரெண்டு. போதும்பா, இந்த வார்த்தையே சொல்லி சொல்லி என்னை இரிட்டேட் பண்ணாதீங்க. ஏத்துக்க கஷ்டமா இருந்தாலும் இதுதான் உண்மை கீர்த்தி. நீ என் தங்கச்சியோட ஃப்ரெண்டு, எனக்கும் தங்கச்சி தான். போதுமா? போதும். சரிங்க அண்ணா, நாளைக்கு வந்து உங்களுக்கு நான் ராக்கி கட்டி வரேன். ஓகேவா? இப்போ நீங்க கிளம்புங்க. இப்ப எதுக்கு நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்க? டேய், லூசாடா நீ? நீதான் மூச்சுக்கு முன்னொரு தடவை என்ன தங்கச்சி தங்கச்சின்னு சொல்றேடா. அப்புறம் என்ன? ஐயோ, எனக்கு எப்படி உன்னை ஹேண்டில் பண்றதுனே தெரியல ராஜு. என்ன பண்ணனே எனக்கு ஒன்றும் புரியல. தயவுசெய்து என்ன மேலும் மேலும் டென்ஷன் ஆக்காம நீங்க கிளம்பிடுங்க, அதுதான் நல்லது. எப்படியாவது உன்கிட்ட பேசி எல்லாம் புரிய வைக்கலாம்னு நினைச்ச கீர்த்தி, ஆனா புரிஞ்சுக்கிற பக்குவத்திலேயே நீ இல்ல. அதனாலதான் எனக்கும் எப்படி பேசி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. அப்படியா? சரி சொல்லுங்க, நீங்க இப்ப என்கிட்ட என்னதான் சொல்ல வரணும்னு நினைக்கிறீங்க? சரி, நான் ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கே வரேன் கீர்த்தி. நான் என்னோட பாஸ்ட்ல என் வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு உன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இருந்தாலும் அதை பத்தின ஒரு சில விஷயங்களை உன்கிட்ட சொன்னாலாவது நீ உன்னோட மைண்டை சேஞ்ச் பண்ணிக்குவேன்னு நினைக்கிறேன். நீ உன்னோட லைஃப்பை பார்த்துட்டு போனீன்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் நீ என்னை பார்க்குறப்பெல்லாம் ஒரு மாதிரி வியர்டாக பிஹேவ் பண்ணுற. உன்கிட்ட நல்லா பேசுனா அதை நீ வேற மாதிரி எடுத்துக்கிற. சரி, இவகிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு விலகி போனா அதையும் நீ வேற மாதிரி எடுத்துக்கிற. அதனால உன்கிட்ட எப்படி என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல கீர்த்தி. என்னோட பாஸ்ட்டை பற்றி இது வரைக்கும் நான் யார்கிட்டையுமே சொல்லணும்னு நினச்சதில்ல. ஏன் சொன்னதே கிடையாது யார்கிட்டையும். ஆனால் உன்கிட்ட அதை சொன்னாலாவது நீ புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? புதுசா ஒரு கதை சொல்லலாம் நினைக்கிறீங்களா? இல்ல கீர்த்தி, இது நிஜம். நான் சொல்ல வரத கேளு. இங்க பாருங்க ராஜு, நீங்க இப்ப எந்த கதை சொன்னாலும் சரி, அதை ஃபுல்லா நான் கேட்டு முடிச்சாலும் சரி முடிக்காட்டியும் சரி, நான் சொல்ற ஒரே பதில் இதுதான். என் மனசுல இருந்து உங்களை யாராலையும் எடுக்க முடியாது. அது நீங்களே நினைச்சாலும் முடியாது.
இப்போ என்ன உங்களுக்கு? உங்களை நான் லவ் பண்ணக்கூடாது அவ்வளோதானே? சரி, நான் உங்களை லவ் பண்ணலை, உங்களை பார்க்கல, உங்ககிட்ட பேசலை, ஏன் இனிமேல் உங்கள் வீட்டு பக்கம் கூட வரமாட்டேன். ஆனால் என் மனசுல இருந்து உங்களை எடுத்துட்டேன்னு மட்டும் எப்பயும் நினச்சிடாதீங்க. எப்பயுமே நான் உங்களை தான் நினச்சிட்டு இருப்பேன், அது சத்தியம். புரியுதா உங்களுக்கு? ஏன் கீர்த்தி இப்படி அடமண்டா பேசிட்டு இருக்க? ஏன் நான் சொல்ல வரதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? என்ன உன் மனசுல இருந்து எடுக்க முடியாத அளவுக்கு நான் உனக்கு என்னடி பண்ணிட்டேன்? அது தெரிஞ்சா நான் ஏன் இப்படி கிறுக்கியா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்? பூவில் நாவிருந்தால் காற்று வாய் திறந்தால் காதல் காதல் என்று பேசும். நீலா தமிழறிந்தால் அலை மொழிய. டேய் ராஜு, இங்க என்னடா நடந்துட்டு இருக்கு? இவட்ட இருந்து விலகி போலான்னு பார்த்தா இவகிட்ட மேல மேல நெருங்குற மாதிரியே நமக்கு அமையுதே. கடவுளே, இது என்ன சோதனை? இதை இப்படியே தொடர விடக்கூடாது. கீர்த்தி, கீர்த்தி என்ன பண்ணிட்டு இருக்க? கீர்த்தி போது ராஜு, ரொம்ப நடிக்காதீங்க. எனக்கு உங்களை பத்தி நல்லாவே தெரியும். உங்களுக்கும் என் மேல லவ் இருக்கு. ஆனா அதை வெளியில சொல்லதான் தயங்குறீங்க. ஹேய், என்ன சொல்ற? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. முத நகரு. அப்படி இல்லாம தான் என்ன இவ்வளவு நேரம் கட்டி பிடிச்சிட்டு இருந்தீங்களா என்ன? ஹேய், என்ன லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்க? முத தள்ளிப்போ. அடடா, இப்ப கோபுற மாதிரி நடிக்கிறீங்களா? போதும், நிறுத்தடி. சின்ன பொண்ணாச்சு, சொல்லி புரிய வைக்கலாம்னு நினைச்சேன். உனக்குலாம் சொன்னாலும் மண்டையில ஏறாது. சீ. உங்க மனசுலயும் நான் தான் ராஜு இருக்கேன். ஆனா அதை சொல்றதுக்கு உங்களுக்கு ஏதோ தடுக்குது. பாக்குறேன் எத்தனை நாளைக்கு தான் என்கிட்ட இருந்து இப்படி தப்பிச்சு போறீங்கன்னு. என்ன கிளம்பியாச்சா? ஆமா, கிளம்பிட்டேன். ஹேய், அது எதுக்குடி இவ்வளவு எரிச்சலா சொல்ற? அதை கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொன்னாதான் என்னவா? இந்த ட்ரெஸ்ல நீ பார்க்க இவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? சஞ்சு, நீ முன்ன மாதிரி இல்லடா. இப்பெல்லாம் ரொம்பவே மாறிட்ட. நான் உன்கிட்ட இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஹேய், என்னடி லூஸ் மாதிரி உளர்ற? நீ அழகா இருக்குன்னு தானே காம்ப்ளிமெண்ட் கொடுத்தேன். அதை போய் இப்படி குறை சொன்னா எப்படி? புரியாத மாதிரி பேசாத சஞ்சு. நான் உன்னை இப்ப நீ பேசுனது சொல்லல. நீ உள்ள நடந்துக்கிட்டே அந்த விஷயத்தை பத்தி சொல்றேன். இத பாரு இந்து, அப்படி நான் என்ன தப்பா பேசிட்டேன்? நான் கொடுத்த ட்ரெஸ்ஸை நீ போட்டுட்டு வரல, அதனாலதான் உன்னை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுன்னு சொன்னேன். அது தப்பா? சொல்லுடி. அது தப்பு இல்ல சஞ்சு. ஆனா அதுக்காக மத்தவங்க மனசு புண்படுற மாதிரி பேசின பாரு, அதுதான் தப்புன்னு சொல்றேன். சோ இத பாரு இந்து, இப்போ உன்கிட்ட ஆர்குமெண்ட் பண்றதுக்கு எனக்கு டைம் இல்ல. ஏற்கனவே லேட் ஆச்சு. வா போலாம். ஓ, என்னோட பேச்சு உனக்கு ஆர்குமெண்டா தெரியுதா? ஏன் சஞ்சு இப்பெல்லாம் நடந்துக்கிற? நீ பேசின பேச்சுல டீனா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா, அதை கொஞ்சமாவது நீ யோசிச்சு பாத்தியா? இப்ப என்னடி சண்டை போடணுங்கிற முடிவோட வந்திருக்க, அப்படித்தானே? நீ பேசுனது தப்புன்னு உள் மனசுக்கு தெரியும் சஞ்சு. அப்படி இருந்தும் அதை ஏத்துக்க மறுக்கிற பாரு. அதனாலதான் நான் உன்னோட தப்பை எடுத்து சொல்றது கூட உன்கிட்ட சண்டை போடுற மாதிரியே உனக்கு தெரியுது. இங்க பாரு, எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம். இப்ப நீ கிளம்பு, டைம் ஆச்சு. சரி, நீ வச்சதான் சட்டம் ஆயிடுச்சுல, அப்புறம் நான் சொல்றதுல உன் காதுல எங்க ஏறப்போகுது? நீ சொல்றதையே நான் செய்யறேன், போலாம். காதல் தந்தவனி தேரும் காதலினாலே கண்ணீரோடு முத்தங்கள். என்ன? ஏய், என்னோட போனையும் வாலெட்டையும் ரூம்லயே வச்சுட்டு வந்தேன். போய் அதை மட்டும் எடுத்துட்டு வந்துறியா? உன்னோட போனை வாலெட்டை நான் போய் எதுக்கு செஞ்சு எடுத்து வரணும்? நீ எங்க வச்சேன்னு உனக்கு தானே தெரியும். போய் நீயே எடுத்துட்டு வா. அதுவும் இல்லாம நீ எந்த ரூம்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணனு கூட எனக்கு தெரியாது. ஏய், ரொம்ப பேசாதடி. இந்த ஆப்போசிட்ல இருக்குல்ல அந்த ரூம் தான். வேமா போய் எடுத்துட்டு வா. கட்டில் மேல தான் வச்சிருக்கேன். அதான் நீயே சொல்றீல, பக்கத்துல தானே ரூம் இருக்கு. வேமா போய் நீயே எடுத்துட்டு வாயே. இப்போ நான் எது சொன்னாலும் கேட்க கூடாதுங்கிறதுல நீ முடிவா இருக்கீல. அதனாலதான் எந்த விஷயத்துக்குனாலும் என்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க. ஏன் நீ போய் எடுத்துட்டு வந்தாதான் என்னவா? ஏன்டா இப்படி வித்தியாசமா பிஹேவ் பண்ற? என்னோட சஞ்சு தானா இதுன்னு எனக்கே சந்தேகமா இருக்கு தெரியுமா? நீ அப்படி நடந்துக்கிற. இப்ப முந்திலாம் உன்னோட வேலையை நீயே பார்க்கணும்னு சொல்லுவேன். உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணா கூட இல்ல இதெல்லாம் நானே பாத்துக்குவேன்னு எனக்கு சொல்லுவேன். இப்ப என்னடானா நீயே போய் அதை செய் இதை செய்யு என்ன வேலை வாங்கிட்டு இருக்க. எப்பயுமே மொபைலையும் வாலெட்டையும் கரெக்டா தானே வச்சிருப்ப. எப்படி இந்த வட்டம் மறந்து வச்சுட்டு வந்த? பேசி முடிச்சிட்டியா? வேமா போய் எடுத்துட்டு வா, எனக்கு லேட் ஆகுது. சரி, நானே போய் எடுத்துட்டு வரேன். போதுமா? இவன் ஏன் தான் இப்படி நடந்துக்கிறானோ தெரியல. என்னோட ஃப்ரெண்டு டீனா, அவ ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் என்கிட்ட பேசியிருக்கா. அவகிட்ட கொஞ்ச நேரம் சந்தோஷமா பேசலான்னு பார்த்தா அங்கேயும் நிக்க விட மாட்டேன்ட்டான். இங்க வந்து என்னடானா அதை செய் இதை செய்யு வேலை வாங்கிட்டே இருக்கான்.
என்னதான் நினைச்சிட்டு இருக்கானோ மனசுக்குள்ள. அது மட்டுமா, இன்னைக்கு என்னோட பர்த்டே. இன்னும் ஒரு 2 நிமிஷத்துல அதுவும் முடிஞ்சு போயிடும். ஆனா எனக்கு ஒரு விஷ் பண்ணணும் கூட இவனுக்கு தோணலைல. அது மட்டுமா, இன்னைக்கு என்னோட பர்த்டேங்கிறதே இவனுக்கு ஞாபகம் இல்ல. அப்படி எங்கிட்ட விஷ் பண்ணுவான்? ஹலோ, இன்னும் போலையா நீ? இதோ போறேங்க சார். போகலைன்னா விட்டுறவா போறீங்க? இதெல்லாம் உண்மைதானா? என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியல. அப்படின்னா சஞ்சு எல்லாமே வேணும்னே தான் பண்ணானா? என்னால இன்னுமே நம்ப முடியலையே. இதெல்லாம் உண்மைதானா? என்ன மேடம், நல்லா திட்டி முடிச்சிட்டீங்களா? ஏய் போடா. அப்படின்னா இன்னைக்கு என்னோட பர்த்டேன்னு உனக்கு நல்லாவே தெரியும், அப்படித்தானே? ஆனா எல்லா விஷயம் நீ வேணும்னே பண்ணிருக்க. பரவாயில்லையே, இந்த மரமண்டைக்கு இவ்வளவு சீக்கிரம் புரியும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. உன்ன இப்ப என்ன பண்றேன்னு பாரு. ஹே வேணாண்டி, உனக்காக நான் எவ்வளவு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணிருக்கேன். என்ன அடிக்கணும்னு நினைக்காத. ஹேய் விடுடா. போதும் போதும், ரொம்ப கோபப்படுற மாதிரி நடிக்காத. டே ஃப்ராடு, நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? நான் ஏன் எனக்கு இதெல்லாம் தோணவே இல்லை? பயங்கரமா பிளான் பண்ணிருக்கேல. பின்ன பிளான் பண்ணாம ஏதாவது பண்ணுவேனா சொல்லு? அதெல்லாம் சரிதான். எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணிருக்க. ஆனாலும் இப்ப வெட்டிங் அனிவர்சரி ஃபங்க்ஷனுக்கு நம்ம போய் ஆகணுமே. ஹே லூசு, இன்னும் மாடி வெட்டிங் அனிவர்சரி ஃபங்க்ஷன் நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்க? பின்ன மென்டல் மென்டல், உனக்கு கொஞ்சமாவது புரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன். சரி, நானே சொல்றேன் கேளு. இப்போ நம்ம எந்த வெட்டிங் அனிவர்சரி ஃபங்க்ஷனுக்கும் வரல. என்ன என்ன இப்படி என்ன குழப்புற? அப்புறம் எப்படி நம்ம கம்பெனி ஸ்டாஃப்ஸ்லாம் வந்திருந்தாங்க? ஆஹா, நம்ம கம்பெனி ஸ்டாஃப்ஸ்லாம் வந்திருந்தாங்களா? சரி, நம்ம கம்பெனி ஸ்டாஃப்ஸ் யாரெல்லாம் நீ பார்த்த? இது என்ன கேள்வி? டீனா பார்த்தேன், ராஜேஷ் பார்த்தேன். அப்புறம் அவங்க கூட சொன்னாங்களே இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம கம்பெனி ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் வந்துருவாங்கன்னு. ஹே, எதுக்கு இப்ப நீ சிரிக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எவ்வளவு வெகுளித்தனமா இருக்கேன்னு யோசிச்சு பார்த்தேன். ஏண்டி, இன்னுமா உனக்கு புரியல? எல்லாமே எங்களோட பிளான் தான். அப்போ நீங்க எல்லாரும் கூட்டு கலவனீங்களா? அப்பா, ஒரு வழியா உனக்கு புரிய வச்சிட்டேனே. கிரேட்டா சஞ்சய். எனக்கும் லைட்டா ஒரு ஓரத்துல தோணுச்சு, நம்ம சஞ்சய் இப்படி ஒர்க்கர்ஸ் லேபர்ஸ் பிரிச்சு பேச மாட்டானே, என்னடா இப்படி ஒரு மாதிரி பேசுறானேன்னு யோசிச்சேன். ஆனா நீ இன்னைக்கு காலையில இருந்து என்கிட்ட நடந்துகிட்ட விதம் என்ன அந்த எண்ணத்துல இருந்து மாத்திருச்சு. என்னையே ஏமாத்திட்டீங்களே நீங்க எல்லாரும் சேர்ந்து. ஐயோ ஐயோ, ஆனாலும் உனக்கு சர்ப்ரைஸா இருக்கணும்னு நான் பட்ட பாடு இருக்கே. அப்பா, என்ன வில்லனா காமிச்சுக்கிட்டேன், காமெடினா காமிச்சுக்கிட்டேன். இன்னும் எவ்வளவு சீரியஸா நான் நடிக்கணுமோ அவ்வளவு சீரியஸா நடிச்சிட்டு இருந்தேன்டி. எங்க என்னோட பிளான் சொதப்பிருமோன்னு பயந்தேன். பரவாயில்ல, என்னோட பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு. சரி, இப்ப வா. என்னடி ஏன் முகத்தை பாக்குற? வா, கேக் கட் பண்ணலாம். என்ன, கேக் கட் பண்ணலையா? லூசு, என்னடி சொல்ற? உனக்காக தான் நான் இவ்வளவு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன், கேக் கட் பண்ண மாட்டேங்கிற? என்னடி, என் மேல எதுவும் கோவமா என்ன? சேச்சா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. பின்ன என்ன? சஞ்சு, இன்னைக்கு காலையில இருந்து நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஆனா நீ எனக்காக இவ்வளோ பண்ணியிருப்பேன்னு நான் யோசிச்சு கூட பார்க்கலடா. எனக்கு இந்த கேக்கெல்லாம் கட் பண்ண வேண்டாம். உன் கூட இப்படியே இருந்தா போதும். உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும், உன் கூட பேசிக்கிட்டே இருக்கணும். அதுதான்டா எனக்கு வேணும். அதுதான் என்னோட பர்த்டேக்கு நீ கொடுக்குற பெரிய கிஃப்டா நினைக்கிறேன். சரி, ஓகே. அப்படியே எமோஷனலா பேசி மைண்டை சேட் ஆக்காம கொஞ்சம் ஜாலியா பேசுடி. ஐயாவோட டெக்கரேஷன்லாம் எப்படி? பயங்கரமா இருக்குப்பா. ஏய், என்னடி
என்னை பார்த்தா உனக்கு நக்கலா தெரியுதா? இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் என்ன நினைச்ச? ஆள் விட்டு பண்ணினா ஒவ்வொன்னையும் நானே என் கையால பண்ண தெரியுமா? என்னடா சொல்ற? எல்லாமே நீயா பண்ணியா? அது ஒத்தையில. ம் அப்புறம் கூட பார்த்தாலும் கூப்பிட்டுட்டா பண்ண முடியும்? என்னோட செல்ல மகாராணியோட பர்த்டே, அதுக்கு டெக்கரேட் பண்ணணும்னா எல்லாத்தையும் நானே என் கையால பண்ணாதானே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். அதனாலதான் கேண்டில்ல இருந்து ஃப்ளவர்ஸ்ல இருந்து பலூன்ல இருந்து எல்லாமே நானே பார்த்து பார்த்து டெக்கரேட் பண்ணேன். எப்படி இருக்கு? ம் ஏய் என்னாச்சுடி? இல்லப்பா, நான் நான் எவ்வளோ மோசமா இருந்திருக்கேன். உன்னை பத்தி தெரியாம காலையில இருந்து உன்னை திட்டிகிட்டே இருந்திருக்கேன். இப்பதான் தெரியுது நீ எனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்துருக்கேன்னு. ஐயோ சாமி, இதுக்கும் ஃபீலிங்ஸ் தானா? இதெல்லாம் உன்கிட்ட சொல்லியிருக்கவே கூடாதுடி. ஏண்டி என்ன சொன்னாலும் ஃபீல் பண்ணா நான் எப்படி தாண்டி பேசுறது? அருகில் உந்தன் வாசம் இந்த காத்தில் வீசுதே, விழி தெருவில் போகும் உந்தன் உருவம் தேடுதே. என்ன மேடம் ரொமான்ஸா? ஆமா ஆமா, பண்றாங்க. அப்புறம் டேய், கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? சரிங்க மகாராணி, தங்கள் உத்தரவுப்படியே நடந்து கொள்கிறேன். சஞ்சு, ம் ஐ லவ் யூடா. ஏய் என்ன சொன்ன? ஆ, நான் ஒன்றும் சொல்லலையே. ஏய் பொய் சொல்லாதடி. இப்ப ஏதோ சொன்னீல, திரும்ப சொல்லுடி, ஒரே ஒரு தடவை ப்ளீஸ் டி. ஏய் சரி, இப்ப எதுக்கு இப்படி அடமல மாதிரி கெஞ்சிட்டு இருக்க? சஞ்சு, ஐ லவ் யூடா சஞ்சு மாமா. போதுமா? நான் வேறாய் அடவே ஏய் சொல்லு. நம்ம வெளியில போவோமா? அப்புறம் இப்படியே இங்கே நின்றுட்டே இருக்கலாம்ங்கிறியா? ஏன் இருக்கக்கூடாதா? இருக்கலாம். இங்கேயே இருந்தா அப்புறம் எப்படி என்னோட இன்னொரு சர்ப்ரைஸ் உன்கிட்ட காட்ட முடியும்? என்னது, இன்னொரு சர்ப்ரைஸா? ஆமா, போலாமா? டேய், ஒரு நாள்ல எத்தனை சர்ப்ரைஸ் தான் கொடுக்குற? காலையில இருந்து ஷாக்குக்கு மேல ஷாக்கா கொடுத்த, இப்ப சர்ப்ரைஸ்க்கு மேல சர்ப்ரைஸா கொடுத்துட்டு இருக்க. இந்த நாளை என்னால மறக்கவே முடியாது சஞ்சு. கண்டிப்பா. இந்து, நீ கல்யாணத்துக்கு முன்னாடி கொண்டாடுற கடைசி பர்த்டே இது. இது ஒரு மெமரபிள் ஆக்கணும்ல? அப்ப என்ன சொல்ல வர? கல்யாணத்துக்கு பிறகு என்னோட பர்த்டேவை கண்டுக்கவே மாட்டேன், அப்படித்தானே? சேச்சா, அப்படிலாம் யார் சொன்னா? கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சர்ப்ரைஸ், கல்யாணத்துக்கு பிறகு பாரு எப்படி சர்ப்ரைஸ் பண்றேன்னு. அப்படியா? எப்படி சார் சர்ப்ரைஸ் பண்ணுவீங்க? ஏன் அதை இப்பயே தெரிஞ்சுக்கணுமா என்ன? என்னடா ஒரு மார்க்கமா பேசுற? அது வந்துடு இந்து, இப்போ நீ என்னோட ஃபியான்சி, அடுத்த வருஷம் என்னோட பொண்டாட்டிடி. உன்னை எப்படியெல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணலாம் யோசிச்சு பாரு. போதும், நீ ஒன்னும் சொல்ல வேணாம். ஏய், என்ன பண்ணுவேன்னு நீயே கேட்டுட்டு இப்ப நான் சொல்ல வரப்ப வேணாம்னா என்ன அர்த்தம்? நான் சொல்லதான் செய்வேன். அப்பா சாமி, தெரியாம கேட்டுட்டேன்டா. போதுமா? வா போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட ஒரு கொஞ்ச நேரம் பேசலாம்னு நினைக்கிறோம். உங்களுக்கு டைம் இருந்தா பாருங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ நம்ம சேனல்ல கொஞ்ச நாளா வீடியோ ரெகுலரா போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு பாத்தீங்கன்னா, பட்டக்காலிலே படும் கெட்ட குடியே கெடும் சொல்லுவாங்க. அது மாதிரி எங்க விஷயத்துல கடவுள் அடுத்தடுத்து சோதனை கொடுத்துக்கிட்டே இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்றது, முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் கஷ்டப்பட்டு முன்னேறணும் பாக்குறோம். ஆனா ஏதாவது ஒரு கஷ்டத்தை கடவுள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காரு. ரீசெண்டா எங்க பாப்பாவுக்கு ஸ்கூல்ல ஒரு ஆக்சிடெண்ட். ஒரு பையன் தள்ளிவிட்டு அவளுக்கு போன் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட இப்போ 2 மாதம் ஆக போகுது. ஆனாலும் இன்னும் அவளுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு தான் இருக்கோம். அதனால் என்னால் ரெகுலராக வீடியோ போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பாப்பாவை பார்த்துக்கணும். அதனால் இந்த வேலையை கூட நான் விட்டுட்டேன். இப்போ நான் வீட்டில் தான் இருக்கேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் எங்களால் வீடியோ ரெகுலராக போட முடியல.
இனிமேல் மேக்ஸிமம் ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இப்போ நம்ம சேனலில் நிறையா பேர் வீடியோ போடலைன்னு கேட்குறதில்ல. இருந்தாலும் ஒரு சிஸ்டர் மட்டும் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக எப்போ போடுவீங்க சிஸ் அப்படின்னு ஈகராக வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்க மாதிரி அவங்க கமெண்ட்லாம் பார்த்தோம். சாரி சிஸ்டர், எங்களால் ரெகுலராக வீடியோ போட முடியல. ஆனால் இனிமேல் கண்டிப்பாக ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுவேன். பாப்பாவுக்கு இப்போ தான் கொஞ்சம் சரியாக இருக்குது. அதனால இனிமேல் ரெகுலராக கண்டிப்பாக வீடியோ வரும். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட சப்போர்ட் இல்லைன்னா எங்களால் இவ்வளோ தூரம் வர முடியாது. இப்போ இந்த பதிவு எதுக்குன்னா, நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்கல்ல ரெகுலராகவே வீடியோஸ் வரல, இவங்க என்ன இப்படி அன்ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்கன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்காக தான் இப்போ நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம். இனிமேல் கண்டிப்பாக நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோஸ் வரும். ஸோ உங்களோட சப்போர்ட் மட்டும் எப்பயுமே கொடுத்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு அதுதான் பலமே. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் எங்களால் மேன்மேலும் முன்னேறி வர முடியும். ஸோ நீங்கள் இப்போ சப்போர்ட் பண்ணுற மாதிரி எப்பயும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறாங்க, ஆனால் ஒரு சிலர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இனிமேல் நாங்கள் ரெகுலராக வீடியோ கொடுக்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ரெகுலராக வீடியோஸ் வரும், நம்புங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃப்ரெண்டு, அது ஃப்ரெண்டுனா எப்படின்னா டெலகிராமில் ட்வீன் கிராஃப்ட் ஆப் குரூப் மூலமாக ஒரு ஃப்ரெண்டு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சிஸ்டர் நானும் வளர்ந்து வர சேனல் தான், ஆனால் எனக்கு வியூஸே கிடைக்கல, எங்களுக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்களால் என்ன சப்போர்ட் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. ஏன்னா நாங்களுமே ஒரு சின்ன சேனல் தான், பெரிய லெவலில் வளர்ந்தவங்கலாம் கிடையாது. அப்புறம் இது ஒன்றும் பெய்டு ப்ரமோஷன் வீடியோலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ப்ரமோஷன் வீடியோலாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் தான் இதை சொல்கிறோம். ஏன்னா நாங்களும் அவர் படுற கஷ்டம்லாம் பட்டு தான் இங்கே வந்திருக்கோம். எனக்கு அவரோட கஷ்டம் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அவங்க சேனல் நேம் சொல்கிறோம், நீங்களும் போய் பாருங்கள். அவங்க வீடியோஸ் பிடிச்சிருந்தா நீங்களும் அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை அவங்களுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கட் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறாங்க. அந்த நண்பர் தான் கேட்டிருந்தாரு, தயவுசெய்து உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஏதோ எங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் இதுன்னு நினைக்கிறேன். உங்களால் முடிஞ்சால் அவங்களுக்கும் சேர்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, எங்களோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ் பற்றி சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது என் குழந்தைங்க பேர் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக சொல்கிறோம். எங்களுக்கு மொத்தம் 3 பசங்க. 3 பசங்கன்னா 2 பையன் 1 பொண்ணு. ஃபஸ்ட்டு பையன் பேர் பொன் பாண்டியன். செகண்டு ட்வின்ஸுன்னு நிறைய பேத்துக்கு தெரியும். ட்வின்ஸில் 1 பையன் 1 பொண்ணு, ஸ்ரீசரண், சாராஸ்ரீ, அது அவங்களோட பேர். மற்றபடி எங்கள் பேர்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கேட்ட அம்மாவுக்கு இதை நான் சமர்ப்பணம் பண்ணுறேன். எதுக்காக கேட்டாங்கன்னு தெரில, பட் கேட்டிருக்காங்களே அதுக்காக சொல்லணும்னு தோணுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.